போதை சம்பந்தமான காட்சியில் வந்து இந்த சினிமா சமூக வலைத்தளங்கள்லாம் காட்டும்போது அதை குடித்ததுனால ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு, அதனால் ஏதாவது அவருக்கு நோய் வந்துடுச்சு, இல்லை அதை குடிச்சிட்டு போனதுனால ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டு போச்சு, அதனால் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான காட்டுற சீன்கள்லாம் ரொம்ப 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 கம்மி. நீங்கள் சினிமாவில் பாருங்கள், ஒருத்தர் போதையை போட்ட ஒரு ஹீரோ எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், ஜாலியாக டான்ஸ் ஆடுவார், ஃபைட் பண்ணுவார், வீரம் வந்துடும், எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். ஒரு பாட்டிலை போட்டு உடச்சிட்டு அது ஒரு மாதிரி கெத்தாக காட்டுறது, எனக்கு சாட்டர்டே குடிக்கணுங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறது, நிறையா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிக்கிற ஜாலியாக குடிக்கிற மாதிரியான காட்சிகளும் நிறைய சினிமாக்கள்லையும் இருக்கும், நிறைய சமூகத்துலங்களும் இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் காட்டினா இந்த பசங்களுக்கு என்ன தோணும், இந்த சின்ன பசங்களுக்கு என்ன தோணும், இது ஒரு காலேஜ் போயிட்டுருக்க இளைஞர்களுக்குலாம் என்ன தோணும் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஏதாவது உடம்புல பாதிப்பு வருதுன்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம காட்டும்போது அதில் ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. அதேமாதிரி இந்த வன்முறை காட்சியிலும் அப்படி தான். ஒரு ஹீரோ வந்து ஒரு 10 பேரை அடிக்க போகிறாரு, அந்த 10 பேரும் சேர்ந்து ஹீரோவை போட்டு அடிச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த பசங்களுக்கு பயம் இருக்கும், ஓஹோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் கலாட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டணும். ஆனால் இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா 100 பேர் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருப்பார், ஒரு அடி கூட இவர் வாங்க மாட்டார், சுட்டுக்கிட்டே இருப்பார், அடித்து பிச்சு எடுத்துட்டு. அதனால் நிஜ வாழ்க்கையில் நடக்குமா? இந்த மாதிரிலாம் டெம்பர் ஏற்றி விட்டுட்டா இந்த பசங்களுக்கு அந்த எண்ணங்கள் என்ன மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். இன்றைக்கி நிறையா பசங்களுக்கு இந்த போதை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கும் சரி, இந்த வன்முறை சம்பந்தமான எண்ணங்கள் வர்றதுக்கும் காரணமே இந்த நிறைய அந்த சமூக வலைத்தளங்கள் சினிமாக்கள் தான். நிறைய டெம்பர் ஏற்றி விட்றாங்க. இப்படி இருந்தேன், அதை ஒரு ஹீரோயிசம் காட்டுறது, அடிக்கிற மாதிரியான ஹீரோயிசம் காட்டுறது, போதை சம்பந்தமான ஹீரோயிசம் காட்டுறது, இது எல்லாமே பல பேருக்கு தவறான எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற வரைக்கும், இது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் வச்சோம் சமூக வலைத்தளங்கள் சினிமாவெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி வைங்க. நல்ல காட்சிகள் இருந்ததா, நல்ல அவங்களுக்கு வாழ்க்கையை யூஸ்ஃபுல்லான ஒரு காட்சிகள் இருக்கா, அவங்க ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கா, தயவு செஞ்சு காட்டுங்க. நான் தப்பே சொல்லலை. ஒரு சினிமாக்கில் அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது, இல்லை சமூக வலைத்தளங்களில் அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது, ஃபியூச்சரை நல்லபடியாக கொண்டு வரதுக்கான காட்சிகள் இருக்குது, வாழ்க்கையோட கஷ்டத்தை உணர்கிற அளவுக்கு ஒரு சில காட்சிகள் இருக்குது, குடும்பத்தோட கஷ்டங்களை உணர்கிற அளவுக்கு காட்சிகள் இருக்குது அப்படின்னா நல்லாவே காட்டுங்க. நான் தப்பே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாதிரியான காட்சிகளை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மனசில் ஆள் மனசில் நல்லாவே பதிவாகும், பயங்கரமாக பதிவாகும். ஏன்னா வெளி உலகமே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த சினிமாவை மட்டும்தான் பொழுதுபோக்கு மட்டுமே நம்பி இன்றைக்கி நிறைய பேர் லைஃப் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் பெருசாக தெரியும்.